நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை இருந்தாய் போற்றி. அண்ணாமலையனும் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே ஒரு நிமிஷம் ஊழியர்கோன் வெப்பு ஒளிக்க புகழியர்கோ கழல் போற்றி. ஆழிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டரே பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை பொருள் வாய்மை வைத்த சீத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வரின் பொத்தாள் எம் உயிர் துணையே. பிடியதன்னொரு உமை கொளமிகு கரியது. பிடியதன்னொரு உமை கொளமிகு கரியது. படி கொடு கனகடி வழிபடும் அவரிடர். கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை. படிவினர் பயில் வழி பலமுறையிறையே. வழிவலம் கூரை இறையே. வழிவலம் கூரை இறையே. திருச்சிற்றம்பலம். இல்லாமல்ல மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய கைலாயத்திலே வீட்டிருந்து நம்ம எல்லாம் அங்கெங்கனாதபடிக்கு
இந்த பூலோகத்திலே நீக்கமர நிறைந்து நம்ம எல்லாம் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக பல தலங்களிலே அவருடைய சிறப்பை எல்லாம் நாம் சிந்தித்து அவருடைய திருவடியை நாம் பற்றி இப்பொழுதும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்கின்ற மாணிக்கவாசகருடைய வாக்கின்படி நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய 2ஆம் நாள் திருமுறை திருத்தல யாத்திரை இந்த தொடர்ச்சியிலே மேலை கடம்பூர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலத்திலே நாம் இன்று இறைவனுடைய பெரும் கருணையினாலே நாம் கூடியிருக்கின்றோம். இன்றைய அற்புதமான இந்த திருக்கோயில் வழிபாட்டிலே இந்த மேலை கடம்பூருடைய சிறப்பை எல்லாம் இப்பொழுது நாம் செவிமடுத்து நம்முடைய உள்ளத்திலே அதை என்றும் நிறுத்தி கொண்டு இந்த திருக்கோயிலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை எல்லாம் மனதிலே நிறுத்தி கொண்டு நாம் இந்த திருமுறையையும் இந்த வழிபாட்டையும் நாம் தொடங்குவோமாக. ஐயா அவர்கள் இப்பொழுது தர சிறப்புகளை எல்லாம் அற்புதமாக வாசிப்பார். தெரிவித்துள்ளோம். அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் திருக்கடம்பூர். சிவஸ்தலம் பெயர் திருக்கடம்பூர், தற்போது மேலக்கடம்பூர் என்று வழங்குகிறது. இறைவன் பெயர் அமிர்தகடேஸ்வரர், இறைவி பெயர் ஜோதி மின்னம்மை விச்சி ஜோதி நாயகி. பதிகம் திருநாவுக்கரசர்ல 2 பாடல்களும் திருஞான சம்பந்தர் ஒரு பாடல். இந்த தலம் ஆட்டுமன்னார்குடி வழியாக எயிலூர் சிதம்பரம் 32 கிலோமீட்டர் தொலைவில் ஆட்டுமன்னார்குடியிலிருந்து எயிலூர் செல்லும் சாலையில் முதலில் கீழ்கடம்பூரும் அதை அடுத்து மேலைக்கடம்பூரும் உள்ளது. கீழ்கடம்பூர் ஒரு தேவார வைப்பு தலம். மேலக்கடம்பூரில் உள்ள ஆலயமே பாடல் பெற்ற தலம். ஓமாம்புலியூரில் இருந்து குணவாசல் ஆயங்குடி வழியாகவும் கடம்பூர் தலத்திற்கு செல்லலாம். ஆட்டுமன்னார்குடியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. தல வரலாறு. பார்க்கடலில் அமுதம் கடைந்த தேவர்கள் விநாயகரை வணங்காமல் அதனை பருக சென்றனர். இதை கண்ட விநாயகர் தேவர்களுக்கு பாடம் புகட்ட எண்ணி அமுத கலசத்தை எடுத்து சென்று விட்டார். அவர் கடம்பவனமாக இருந்த இத்தலத்தின் வழியாக சென்ற போது கலசத்தில் இருந்த அமிர்தத்தில் ஒரு துளி தரையில் விழுந்தது. அவ்விடத்தில் சிவன் சுயம்புலிங்கமாக எழுந்தருளினார். தன் தவறை உணர்ந்த இந்திரனும் தேவர்களும் இங்கு வந்து விநாயகரிடம் தங்களது செயலை மன்னித்து அமுதத்தை தரும்படி வேண்டினர். அவர் சிவனிடம் வேண்டும்படி கூறினார். அதன்படி இந்திரன் சிவனை வேண்டினான். அவர் இந்திரனுக்கு கலசத்தை கொடுத்து அருள் புரிந்தார். இங்கேயே தங்கி அமிர்தகடேஸ்வரர் என்ற பெயரும் பெற்றார். இந்திரனின் தாய் இத்தலத்து இறைவனை வழிபட்டு வந்தார். அவள் முதுமை கருதி எளிதாக வழிபட இந்திரன் குதிரைகளை பூட்டி இக்கருவறையை இழுத்து செல்ல முற்பட்ட போது விநாயகரை வேண்ட மறந்தான். விநாயகரை வேண்டி தன் காரியத்தில் இறங்காததால் விநாயகர் தேர் சக்கரத்தை தன் காலால் மிதித்துக் கொண்டார். இந்திரன் எவ்வளவோ முயன்றும் கோவிலை ஒரு அடி கூட நகர்த்த முடியவில்லை. இந்தின் இறைவனை வேண்ட சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து நான் இத்தலத்திலேயே இருக்க விரும்புவதாக சொல்லி இந்திரனை இங்கு வந்து தன்னை வணங்கும்படி கூறினார். இந்திரனும் ஏற்றுக்கொண்டு தன் தவறுக்கு மன்னிப்பு பெற்றார். தற்போது தினசரி இங்கு வந்து இந்திரன் பூஜை செய்வதாக ஐதீகம். கோவிலின் அமைப்பு அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் என்ற பெயர் பலகையுடன் முகப்பு வாயில் காணப்படுகிறது. அதை அடுத்து ஆலயத்தில் கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கின்றது. கோபுரம் வழியே உள்ளே நுழைந்தால் நேரே உள்ள முன் மண்டபத்தில் நந்தியும்
பலிபீடமும் இருக்க காணலாம். கொடிமரம் இல்லை. முன் மண்டபத்தில் நின்று பார்த்தால் நேரே மூலவர் சந்நிதியும் வலதுபுறம் தெற்கு நோக்கிய அம்பாள் சந்நிதியும் உள்ளன. கருவறை தேர் சக்கரங்களுடன் குதிரை இழுப்பதை போன்று தேர் வடிவில் அமைந்துள்ளது. கருவறை வெளிப்புறம் முழுவதும் சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இச்சிற்பங்களை காண்பதற்காகவே ஒவ்வொருவரும் மேலக்கடம்பூர் ஆலயம் அவசியம் வர வேண்டும். இந்திரன் கோவிலை இழுத்து செல்ல முயற்சி செய்யும் போது விநாயகர் சக்கரத்தை மிதித்ததன் அடையாளமாக இடது பக்க சக்கரம் பூமியில் பதிந்திருக்கிறது. கருவறை பின்பக்க சுவரில் மகாவிஷ்ணு அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். இவர் கையில் சிவலிங்கத்தை வைத்தபடி காட்சி தருவது சிறப்பு. இவருக்கு அருகில் ஆண்டாள், கருடன், ஆஞ்சநேயர் ஆகிய மூவரும் இருக்கின்றனர். இவருக்கு எதிரே முருகன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கிறார். இவரை அருணகிரியார் திருப்புகழியில் பாடியிருக்கிறார். கோஷ்ட சுவரிலேயே கங்காதரர், ஆலிங்கனமூர்த்தி ஆகியோரின் சிற்பங்களும் இருக்கின்றன. கருவறை விமானத்தில் தட்சிணாமூர்த்தி புல்லாங்குழல் வேணையுடன் இருக்கும் காட்சியை தரிசிக்கலாம். கோஷ்ட சுவரில் உள்ள பிரம்மா சிவனை பூஜித்தபடி இருக்கிறார். இவருக்கு இருபுறமும் யமதர்மன், சித்திரகுப்தர் ஆகியோர் இருக்கின்றனர். அருகில் பதஞ்சலி முனிவர் இருக்கிறார். இவரது தலை மீது நடராஜரின் நடன கோலம் உள்ளது. வலப்பக்க சுவரில் அர்த்தநாரீஸ்வரர் நந்தியுடன் இருக்க, அவருக்கு கீழே ரங்கநாதர் பள்ளி கொண்ட கோலத்தில் இருப்பது சிறப்பு. அம்பாளை தன் தொடை மீது இருத்தி ஆலிங்கன மூர்த்தியாக காட்சி தரும் சிற்பமும் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒன்று. இத்தலத்தில் ரிஷப தாண்டவ மூர்த்தி நந்தி மீது நடனமாடிய கோலத்தில் 10 கைகளுடன் உற்சவராக இருக்கிறார். இவருக்கு பிரதோஷத்தின் போது சிறப்பு பூஜைகள் நடக்கின்றது. அன்று ஒரு நாள் மட்டுமே இவரை தரிசிக்க முடியும். இவருக்கு கீழே பீடத்தில் பார்வதி, திருமால், பைரவர், வீரபத்ரர், விநாயகர், நாரதர், நந்திதேவர், பிருங்கி, மிருகண்ட மகரிஷி, கந்தர்வர் மற்றும் பூதகணங்கள் இருக்கின்றன. இந்திரனின் ஆணவத்தை போக்கிய விநாயகர் தனி சந்நிதியில் இருக்கிறார். இவருக்கு ஆரவார விநாயகர் என்று பெயர். அமிர்த கலசத்தை தூக்கிச் சென்றும் தேர் சக்கரத்தை மிதித்தும் ஆரவாரம் செய்ததால் இவருக்கு இந்த பெயர் வந்ததாம். இவர் தலையை இடதுபுறமாக சாய்த்தபடி கோப முகத்துடன் காட்சி தருகிறார். ஆலயத்தின் மற்ற சிறப்புகள்: சஷ்டியாப்த பூர்த்தி தலாபிஷேகம் செய்ய ஏற்ற தலம், கடன் தீர்க்கும் கடம்பவனநாதர் எழுந்தள்ளியிருக்கும் தலம், ஆயுள் பலம் தரும் அமிர்த கணேஸ்வரர் சுயம்பு லிங்க வடிவத்தில் எழுந்தள்ளியிருக்கும் தலம், கழுகு வாகனத்தில் மேற்கு நோக்கி தரிசனம் தரும் சனி பகவான், அங்காரகன் வழிபட்ட செவ்வாய் தோஷ நிவர்த்தி தலம், அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற ஆறுமுகன் எழுந்தள்ளியிருக்கும் தலம், கடம்பவன தலமாதலால் சதய நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலம், காலையில் சரஸ்வதி, மாலையில் லட்சுமி, இரவில் சக்தியாக அருள் தரும் ஸ்ரீ வித்ய ஜோதி நாயகி, சங்கு சக்கரத்துடன் சிம்ம வாகினியாகவும் மகிஷாசுர மத்தினியாகவும் அருள் தரும் துர்க்கை, அஷ்டமி திதி இரவில் வழிபட வேண்டிய கால பைரவர் தலம், ஸ்ரீ முருகப்பெருமான் சூரனை அழிக்க தவம் செய்து வில் பெற்ற தலம், பங்குனி மாதம் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுவதும், ஐப்பசி அன்னாபிஷேகத்தின் போது இரவில் சந்திர ஒளி சுவாமி மீது விழுவதும் சிறப்பு. பிரதோஷ சிறப்பு மிக்க நந்தி தலம். பிரதோஷ காலத்தில் மட்டும் தரிசனம் தரும் ஸ்ரீ தசபுஜ ரிஷப தாண்டவ மூர்த்தி. திருச்சிற்றம்பலம். மிக அற்புதமான தல வரலாற்றினை நாம் செய்மடுத்திருக்கிறோம். இந்த சிற்பங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது என்ன என்று அவரவர்களுக்கு தோன்றுவதை சொல்லக்கூடாது. இந்த வரலாற்றிலே என்ன குறிப்பிட்டிருக்கிறதோ அதை மட்டும் மற்றவர்களுக்கு சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தல சிறப்பிலே இல்லாத ஒரு செய்திகள் எல்லாம் இந்த கோயிலே அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. இந்த இடத்துல பாபஹரேஸ்வரர் மீனாட்சி என்ற ஒரு ஆலயம் இங்கே இருக்கிறது.
இது எங்களுக்கு கூட தெரியாது. நாங்கள் அந்த சஷ்டியப்த பூர்த்தி முடிஞ்ச உடனே அர்ச்சகர் எங்களை இங்கே கொண்டு வந்து அவர் ஒரு ஒரு சிறப்பு செய்தியை சொன்னார். நீங்கள் இதுவரைக்கும் போன பிரிவில் செய்து இதுவரைக்கும் இந்த 60வது சஷ்டியத்தை பூர்த்தி வரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் இந்த இறைவன் நீக்குவதாகவும் அதன் பிறகு நீங்கள் ஒரு புதிய இந்த பிறவியிலே நீங்கள் நுழைவதாகவும் அந்த அர்ச்சகர் எங்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த சாமி முன்னாடி நிற்க வச்சு எங்களுக்கு அர்ச்சனை செய்து தீபாராதனை செய்து வழங்கிய ஒரு சிறப்பும் இந்த ஆலயத்திலே இருக்கிறது. இந்த இடம் இன்றைக்கு தான் நமக்கு இப்படியெல்லாம் ஒரு கற்கோயிலாகவும் இப்படிப்பட்ட ஒரு சிற்பங்கள் அமைந்ததாகவும் நமக்கு காணப்படுகிறது. இதற்கு முன்னாடி இது வனமாக இருந்தது. இந்த வனத்தை வன தெய்வமாக இருக்கக்கூடிய துர்க்கையினுடைய அந்த ஆளுகையிலே இருந்த ஒரு வனம் இது. அந்த வன துர்க்கை இந்த இடத்திலே நாம பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான காட்சி. இதையெல்லாம் நாம் பார்த்து மனதிலே வைத்துக்கொண்டு நாம பாருங்க, எந்த கோயிலையும் நாம இந்த பதியத்தை பாடும்போது சரஸ்வதி எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. ஆனா நம்ம முன்னாடி இப்போ வீணை வாசித்துக் கொண்டு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. ஒரு இந்த காட்சியை நாம் பார்க்க வேண்டும். இந்த தளத்திலே 3 பதியங்கள் அருளி செய்திருக்கிறார். திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகமும், நாவுக்கரசர் பெருமான் 5ஆம் திருமுறையிலே 2 பதிகமும் இந்த இடத்துல அருளி செய்திருக்கிறார். நான் நிறைய முறை இந்த பாடலை பாடியிருக்கேன். என்னன்னா, திருமறை பாடுவதற்கு முன்பாக நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் என்கின்ற அந்த வார்த்தை இந்த ஒவ்வொரு திருமறை பாடும் போதும் பாடியிருக்கோம். இது எங்க இருக்கிறது என்பது எல்லாம் அப்பொழுது தெரியாது. இந்த இடத்துல இங்க வரும்போதுதான் அர்ச்சகர் சொன்னாரு, நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலால் தன்கடன் அடியேனையும் தாங்களும் என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்ற வரிய பாடின உடனே தினமும் பாடினோமே, ஏன் நமக்கு தெரியல அப்படின்ற ஒரு நினைப்பெல்லாம் வந்தது. நம்முடைய நாவுக்கரசர் பெருமானுடைய அந்த 5ஆம் திருமுறையிலே 9வது பாடலாக இந்த தளத்தில் அமைந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்துக் கொண்டு இப்பொழுது திரு கடம்பூர் இந்த தலத்தினுடைய திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையிலே அருள் செய்த காந்தாரம் பண் நவரோஸ் ராகத்திலே அமைந்த பதிகத்தை நாம் விண்ணப்பித்தோம். வானமர் திங்களும் நீரும் மருவிய வாசடை யானி வானமர் திங்களும் நீரும் மருவிய வாசடை யானி தேனமர் ஒன்றை நானை தேவர் தொழப்படு வானை தேனமர் கொன்றை நானை தேவர் தொழப்படு வானை காணமரு கான் அமரும் இணை
புள்ளி கலை பயிலும் கடம் கொள்கையினானை தான் தொழ வீடு எளிதா வீடு எளிதாமே. வானமர் திங்கள் நீ மருவிய வாசடை யானை காணமரும் பிணக்குள்ளி கலைப்பயிலும் கடம்பூரில் அரவினோடு ஆமையும் ஓங்கம் துகில் வேங்கையும் அகலும் பரவும் தனிக்கடம் போரில் பைங்கன் வல்லேற்று அண்ணல் பாதம் இழிபடும் சொல்லி நார்கள் இருங்குழல் மேல் இசைந்தேர ஒளி தருகள் சூடி பொன்னுதலோடு உடனாகி பறையொடு தங்கம் இயம்ப பல்கொடி சேர்நெடு மாடம் மறையொளி கூடிய பாடல் மருவி நின்றாடல் மகிழும் ஈவிரியாக்கள ஆர்ப்ப சேயரி கொண்டிடு காட்டில் காவிரி கொன்றை கலந்த கண்ணுதலா கடம்பூரில் கண் புனல் நீள்வய கோரும் தாமரை மேலன் வைக்க கண் புனர் காவில் வந்தே பெண் புனை கூருடை யானை பெண் சடை பெருமானை பண்புடை பாடல் பலிகெழு செம்மல சார பாடலோடு ஆடலராக ஒளி திகழ் கங்கை கரந்தான் பொன்னுதலா உமை கேழ்வன்
பூம்படியில் கயல் பாய புல்கிரிய புறங்காட்டில் காம்படு தோழிய நாளும் கண்கவரும் கடம்பூரில் மேம்படி தேவியோ பாதம் மேவியம்மா என வாழ்த்தி மேம்படு மாமல தூவி திசை தொழத்தீய பெருமே இருமறுபார்கள் அவனும் திகழ் தரு மாமல ஓனும் இருவரும் ஐயருள் மன்னா எரி உருவாகிய கருவறை காலில் அடத்த கண்ணுதலாம் கடம்பூரில் மல்விய பாடமையில்வார் மானுலகம் பெருவாரே ஆடை தவித்து அறம் காட்டும் அவர்களும் அந்துவ ஆடை சோலைகள் நன்மை சொல்லார் சொல்லினும் சொல்லல கண்ணீரே வேதம் பல பல காட்டும் விகிதந்தம் வேத முதல்வன் மாநகரில் நடமாடும் கண்ணுதலான் கடம்பூரே விடை நவிலும் கொடியானை பெண் கொடி நெடுமாடம் நடைநவிலும் கடம்பூரே காதலனை கண்காணி நடனவில் ஞான சம்பந்தன் நன்மையா ஏத்திய பத்தும் நடைநவி பாடல் பயில்வார் வழியோடு பாவமிலாரே நடைநவில் பாடல் பயில்வார் வழியோடு பாவம் இளரே நடைநவி பாடல் பயில்வார் வழியோடு பாவமிலாரே முதல் பாடல்ல ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்துல நம்ம அர்ச்சகர் சொன்ன மாதிரி இந்த பாபஹரீஸ்வரர் முன்னாடி இந்த பதிகத்தை பாடினதுனால நம்ம செய்த அத்தனை பாவமும் வழியும் இளரேன்னு அவரே ஒரு நமக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இதை நம்பணும். அவர் கொடுத்துருவாரான்னுலாம் கேட்கிறாரு. இதை நம்பி நாம சாமி முன்னாடி பாடி இருக்கிறோம். நிச்சயமா நாம நேற்று வரைக்கும் செஞ்ச பாவம் வழி எல்லாத்தையும் சாமி இன்னைக்கு நீக்கி இருக்கிறார் அப்படின்றத நாம உணர்ந்து நாம அடுத்த பதிகத்துக்கு செல்கிறோம். குறுந்தொகை இந்த பதிகத்துல தான் 9வது பாடல் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன். ஒவ்வொரு ஓதுவாரும் இந்த இசை நிகழ்ச்சி, இந்த தேவார விண்ணப்பம் இதையெல்லாம் செய்கின்ற பொழுது இதை முதல் பாடலாக வைத்து முருகனுக்காக பாடி அதன் பிறகு பதியங்களை தொடங்குவார்கள். அப்படிப்பட்ட இந்த அருளாளர்கள்லாம் நமக்கு எடுத்துக்காட்டிய ஒரு பாடல் 9வது பாடல். இதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். மாயமாளோ கொள்கிறார். கதறி நன்னா கதனா கதறி
வதனா தளரும் கோளரத்தோடு கண்மதி தளரும் கோளரத்தோடு கண்மதி ஒரு பாட்டு தான் நாட்டில் பாடுறேன். அதெல்லாம் பாடல. யாரும் பாடல. என்னன்னா அந்த நாட்டை ராகத்திலேயே எல்லாத்தையும் பாடிட்டோம். பொதுவா அந்த ராகம் ரொம்ப சரி, நான் காலத்தில் எடுத்துருவேன். கலரும் கோளரவத்தோடு கண்மதி வளரும் கோல வாசடையாந்தம் கிளரும் பேரிநரம் பாட்டு அரா தளரும் கடம்போ கர கோயில் வேதம் தொழவரும் கலரும் கோளரவத்தோடு கண்மதி இளரும் பேரி திங்கணரா ஆட்டு ஆரா வெளவளன் குலனன் தீனோடு வேதமும் அளவளன் மனை ஆத்தனன் கோழியை பொய்தி தொழுவாது பொலி குடியோ பணி பையருளாது எழுவாரவன் எழுத நீ துண்ணென மனத்தான் தொடு நெஞ்சமே எண்ணிலாரை மூன்றும் எரிக்கமோ துணையில் நீல மலரண கண்டத்தன் கனையும் பைங்களான் கர கோயிலை குணங்கள் சொல்லி குற்றங்கள் பேசியும்
வணங்கி வான்மலர் பொங்கல் கைகளும் பன்னினார்மர் பல் பல பூசனை எண்ணினார்கள் இயக்கப்படுவன அங்கை ஆரண ஏந்தி நின்று ஆடலன் கங்கையான் உறையும் கோயிலை நங்கடம்பன் பெற்றவள் பந்தினம் தங்கடன் அடியேனை தாங்குதல் பணம் கொள் பார்க்கடல் பாம்பன் யானோடும் பிணக்கும் பேரலும் பெருமாட்டு இடமும் பறை கண்ணால் அஞ்சு தோல் உடையான் தலை திரைக்கும் தன் புனல் சோழ் கர கோயிலை உரைக்கும் கொள்ள வீணை கோயுமே வீணை கோயுமே வீணை கோயுமே. அடுத்த பாடல் அப்படியே தொடர்ந்து ஒருவராயி மூவருமாய் அவன் பருவரால் கொள்ளும் பழனம் சூழ் வன்னி மத்தம் பலரீகம் திங்களோ பெண்ணின் கொள்கை புனர்முளையாம் தோடும் இல்ல கோலமும் இந்த இளமையும் அள்ளல் கோலம் அறுத்து உய்ய வள்ளீரே கொள்ளை சென்று அடையும் கடம்பூர்ண தெரு வேறு சிந்தை இல்லாதவர் தீவினை கூறு செய்த உலகள் உறைவிடம் ஏறு செல்வ இமயவதாம் கோளும்
மங்கை தங்கும் மங்கை தங்கும் மணாளன் இருப்பிடம் திங்கள் தங்கி செஞ்சடை மேலோ மங்கை தங்கும் மணாளன் பொங்கு சேர்மன் பொன்னை நாளலும் மல்லை நாள வாழும் உயிர் நல்ல கடம்போ கர கோயிலே வளரும் பொன் சடையாக்கே இடமாவது கிளரும் தே ஓழொளி கிண்ணரா பாட்டு அரா கூட்டாரை உறவாகி உயிர்த்தெல்லாம் முட்டார் மும்மதில் எய்த முதல்வனா வெள்ளை நீர் ஆனி மேனியவ கேலாம் வெள்ளை நீர் ஆனி மேனியவ கேலாம் ஊழமாய தீரானா ஊரை வீரம் பிள்ளை வெண்பிறை சூடிய சென்னியான் பரப்பு நீ இலங்கைக்கு இறைவண்ணவன் இரக்கம் இன்றி இறைவிரலா தலை அரக்கினான் கடம்போ கர கோயிலே கடம்போ கர கோயிலே திருச்சிற்றம்பலம் ஒரு அற்புதமான வரி. நீங்கெல்லாம் கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. அதாவது 9வது பாடல். இந்த 9வது பாடல்ல ஒரு வரி அப்படியே பேசுற மாதிரியே இருக்கும். வெள்ளை நீர் அணி மேனியவர்க்கு எல்லாம் உள்ளமாய் பிரானார் உறைவிடம். யாரெல்லாம் திருநீர் அணி